அருகே NLC சுரங்கத்திற்குள் ஊழியர் ஒருவர் சிக்னல் கொடுத்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்திய நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர் மூலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைவேல். இவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு நில எடுப்பு துறை மூலமாக NLC நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் சுரங்கம் 1Aவில் உள்ள டாப் பெஞ்சில் மண் வெட்டும் இயந்திரத்திற்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத கனரக வாகனம் ஒன்று தொழிலாளி குழந்தைவேலின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நேற்றிரவு முழுவதும் அவரது உடல் யாரும் பார்க்காததால் இன்று காலை சென்ற தொழிலாளர்கள் குழந்தைவேல் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தொழிலாளர்கள் NLC அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததின் பேரில் விரைந்து வந்த அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக NLC மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து தொழிலாளி குழந்தைவேல் உயிரிழந்துள்ள சம்பவம் தொழிலாளர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக வெங்கனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருமாவளவன் நேரில் ஆஜரானார். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது திருமானூர் அருகே இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக வெங்கனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் திருமாவளவன் நேரில் ஆஜரானார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக கட்சி தலைவர் திருமாவளவன், வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பல பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவித்து போதிய இழப்பீட்டுத் தொகையும் மத்திய அரசு தர வேண்டும் என்றும் கேரள முதல்வரை சந்தித்து விசிக கட்சியின் சார்பாக 15 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்றுக்கணக்கானவர்களை பழிவாங்கி இருக்கிறது. இதுவரையில் 377 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே இந்திய ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மறுவாழ்வுக்காகவும் மறு கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீட்டுத் தொகையையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். வருகிற 9ஆம் தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் 15 லட்சம் நிவாரண நிதி வழங்க இருக்கிறது. மயிலாடுதுறையில் 3 புதிய பேருந்துகள் மற்றும் 3 புதிய கூண்டு கட்டமைக்கப்பட்ட பேருந்து சேவையை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட 3 பணிமனைகளுக்கும் புதிய மற்றும் கூண்டு புனரமைக்கப்பட்ட 21 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று பழைய பேருந்துக்கு பதிலாக மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 3 புதிய பேருந்துகள் மற்றும் 3 புதிய கூண்டு கட்டமைக்கப்பட்ட பேருந்துகள் சேவையினை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மணக்குடியில் 24 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பர்கூர் அருகே மது அருந்த தடையாக இருந்த மனைவியை கொன்றுவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் கரீம் சாஹிப் தெருவை சேர்ந்த நாகராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பாத்திர வியாபாரம் செய்து வந்துள்ளார். இவருக்கு பாலம்மாள் என்ற மனைவியும், துளசியம்மாள், கல்யாணி என்ற 2 மகள்களும், தினேஷ் என்ற மகனும் உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாகராஜ் மனைவியிடம் அடிக்கடிக்கு குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் நாகராஜ் மற்றும் பாலம்மாள் இடையே அடிக்கடிக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டின் உள்பக்கமாக தாளிட்ட நிலையில் ஜன்னல் வழியாக பார்த்தபோது வீட்டினுள் ரத்த கரை இருந்ததை பார்த்து மகள்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இரத்த கரையுடன் பாலம்மாள் சடலமாக கிடந்துள்ளார். அருகே நாகராஜ் தூக்கிட்டவாறு சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த விரைந்து வந்த பர்கூர் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லதா உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர்.
மது அருந்த பணம் தராத ஆத்திரத்தில் மனைவியை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் காஞ்சிபுரம் மாநகராட்சி முன்னாள் நகரமைப்பு பிரிவு அலுவலர் வீட்டில் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் நகர அமைப்பு பிரிவு அலுவலராக பணிபுரிந்த சியாமலா என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து உள்ளதாக புகார் வந்துள்ளது. இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் கீதா மற்றும் போலீசார் காஞ்சிபுரத்தில் உள்ள வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.